ஐயா, இப்ப தற்சமயம் உள்ள சூழ்நிலை பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க, போனவங்க எல்லாருமே வந்து சொல்றது வந்து நீட்ட வந்து எடுக்கணும், நீட்ட ரத்து பண்ணணும், ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா காங்கிரஸும் ரொம்ப ஒரு முனைப்பாவே இருக்கிறாங்க. நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. 2022 காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீட்டுக்காக முதலா வந்து பார்த்தீங்கன்னா, நீட்ட ஆதரிச்சு குரல் குடுத்திருந்தீங்க. இப்ப தற்சமயம் அந்த சூழ்நிலை வந்து அதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா, பட்ட பேராவே ஆயிடுச்சு. அதாவது தற்சமயம் வந்து எல்லாருமே இந்த நீட்ட பத்தி இன்னமும் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. ஐயா, இந்த நீட்டு என்பது மாணவர் இதுக்கு வந்து மருத்துவ இதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு. ம். ஆனா இந்த நுழைவுத் தேர்வு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நீட் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நீட்டு தேர்வு, நுழைவுத் தேர்வு இது ஒட்டிதான். நீட்டு வரத்துக்கு முன்னாடியே நுழைவுத் தேர்வு இருக்கு. ஜிப்மர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் நீங்க உள்ள போக முடியும். நீட்டுக்கு முன்னாடி நுழைவுத் தேர்வுன்னு ஒண்ணு இருந்தது. அத நீட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அத நீட்ல இந்த நீட்டுல சில விளக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிதல் தன்மை நிறைய பேருக்கு இதுல இல்ல. அதாவது இங்க தமிழ்நாட்டுல இருந்த இந்த அரசியல்வாதி, அதாவது முக்கியமானதுக்காக எதையும் செய்யற, காசுக்காகவும் பதவிக்காகவும் எதையும் செய்யற கட்சி அது திமுக. அவங்களுக்கு பணம் பார்க்க முடியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீட்டை பெருசா கலப்பி விட்டு பண்ணாங்க. அதாவது அந்த நீட்டுன்றது கொண்டு வந்தது காங்கிரஸ். இன்னைக்கு ராகுல் காந்தி நீட் வேணாங்கிறார். வாதாடின வக்கீல் யாருன்னா, முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தோட பொண்டாட்டி நளினி சிதம்பரம். நீட் இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியம். அந்த நீட்டு இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியம் கேஸ் ஜெயிச்சவொடனே அந்த நீட்டு இந்தியாவுக்கு முக்கியம்னு சொல்லி கையெழுத்து போட்டது யாருன்னு தெரியுமா? எல்லா திருட்டுத்தனத்தையும் இவனுங்க பண்ணிட்டு இப்ப நீட்டு வேண்டாம். இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு இவங்க எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன கேட்டா, ஒரு காரணம் என்ன சொல்றாங்க, நீட்டை கொண்டு வந்தது நாங்க, கையெழுத்து போட்டது நாங்க, ஆனா நாங்கள் அதை நிறைவேற்றவில்லை. நீங்க நிறைவேற்றல, அது உண்மை. மோடி அரசாங்கம் வந்தது அதை நிறைவேற்றிது. ஆனா அதை நீங்க நிறைவேற்றுறதுக்குள்ளேயே உங்க ஆட்சி முடிச்சு போச்சு. அதனால நீங்க நிறைவேற்ற முடியல. மோடி வந்தார், நல்ல சிஸ்டம்ட்டு கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து மக்கள் கணக்கெடுப்புல இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது கூட எடுத்தாங்க, அந்த மக்கள் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. என்ன மக்கள் சீர்திருத்த கணக்கெடுப்பு, சீர்திருத்த இது பண்ணினாங்க. அந்த சீர்திருத்த இது கூட கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அதை வந்து மோடி வந்து நல்ல விஷயம்னு சொல்லி அதை கையில எடுத்து அவங்க செஞ்சு காட்டினாங்க. அவங்க விட்டுட்டாங்க, இவங்க செஞ்சாங்க, அவ்வளவுதான். இவங்க ஆட்சி வந்தோம்னா அதை தொடர்றாங்க. இப்ப நீட்டை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் விளக்கம் கேட்டதுனால இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு, இப்ப இருக்கிற மாணவர்களை மறுபடியும் அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் நீங்க சில தீய சக்தி கும்பல்கள் கலப்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமா நான் மறுபடியும் அதை பத்தி பேசியே தீரணும். அதாவது நீட்டு வரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 90 above 90% இருந்தாதான் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நீங்க உள்ளேயே போக முடியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுத முடியும். அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல 25% தான் கவர்மெண்ட் கோட்டா இருந்தது. அதனால அந்த 25% கவர்மெண்ட் கோட்டா 90 மார்க்குக்கு மேலே எடுத்தா தான் நீங்க மெடிக்கலே உள்ள போக முடியும். அப்படி பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா 100க்கு 50% மாணவர்கள் கூட 90க்கு மேலே எடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பார்த்துட்டு மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, 90% உனக்கு தேவையில்லை, கட் ஆஃப், நீ 40 மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டு வாங்க. இது நீட் எழுத மாணவர்களுக்கு ஒரு முதல் ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 25% தனியார் மெடிக்கல் காலேஜ்ல 25% இருந்த கவர்மெண்ட் கோட்டாவை 75% பண்ணிட்டாரு. அந்த 75% பண்ணின உடனே அந்த 75%க்கு அந்த தனியார் மெடிக்கல் காலேஜஸ்ல நோ ஃபண்ட், டொனேஷன் எதுவுமே அவங்க வாங்க முடியாது. அதே மாதிரி ஃபீஸும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸை தான் அவங்க 75% வாங்கணும். மீதி 25% அவங்க காலேஜ் கட்டினதுக்காக சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இந்த எம்எல்ஏ மந்திரிக்கெல்லாம் கோட்டா இருந்து, அது காமராஜர் பீரியட்ல இருந்து அந்த கோட்டா உண்டு. எதுக்குடா உங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கையில உங்களுக்கு எதுக்கு கோட்டான்னு சொல்லிதான் மோடி அவர்கள் அந்த கோட்டாவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களால் நீட் எழுதி பாஸ் பண்ண முடியல, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் பாஸ் பண்ண முடியல, பிரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் ஈஸியா எழுதி பாஸ் பண்ணிட்டு போறாங்க. அதைத்தான் நான் கேட்டேன். பிரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் ஈஸியா நீட் எழுதி பாஸ் பண்ணி போறாங்கன்ட்டு இவ்வளவு வாய்க்கழிய பேசுறேன். நீங்க தனியார் ஸ்கூல்ல தெருவுக்கு தெரு வளர்த்து விட்ட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த தனியார் ஸ்கூல்ல எடுக்கிற சிபிஎஸ்இ சிலபஸை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனை ஏன் நீ இம்ப்ரூவ் பண்ணல? இதை சொன்ன உடனே ரெண்டாவது பிட்டு என்ன போட்டாங்க, இந்த திமுகவோட குணத்தை நீங்க பாத்துக்கோங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கேள்வியை நான் கேட்டவொடனே அடுத்த கேள்விக்கு அவர் போயிட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, அதாவது மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீட்டு கோச்சிங் கிளாஸ் போய்
படிக்க முடியல. எப்படி முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களால பாஸ் பண்ண முடியலன்னாரு. அப்புறம் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் படிச்சு அவங்களால பாஸ் பண்ணாமல அவங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்னாரு. அதுக்குதான் நான் என்ன கேட்டேன், படிச்ச இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, படிச்ச கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, கோச்சிங் கிளாஸ் எதுக்காக அவங்க வெளியில போனோம்? 10th அவங்க படிக்கும் போது 10th + 2 3 வருஷம் அவங்களுக்கு நீட் கோச்சிங் ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸை கவர்மெண்ட்லயே ஆரம்பின்னு இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்டு உறவினர் பள்ளின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னா மத்திய அரசாங்கம் கொடுத்த திட்டம் தான். அந்த மத்திய அரசாங்கம் தான் அவங்க மாணவர்களை செலக்ட் பண்ணி அந்த நீட்டுக்கு தயார்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் தான் அதை நிதி உதவி பண்ணுது. ஆனா இது வரைக்கும் இருக்கா சொல்லல. இனி வரைக்கும் ஜனங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உண்டு உறவினர் பள்ளியில என் புள்ள நீட்டு பயிற்சி கிளாஸ் நடக்குது படிக்குது. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாரு, ஸ்டாலினும் கொண்டு வரல, அவங்க அப்பனும் கொண்டு வரல. அதுக்கு ஃபண்டுக்கு கொடுக்கறதும் மத்திய அரசாங்கம் தான், அதை கொண்டு வந்ததும் மத்திய அரசாங்கம் தான். இதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல இது இருக்கு. அதாவது நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சரா யார் இருக்காங்க? காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கார். விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அவரும் வந்து ராகுல் காந்தி பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்து இது பண்ற நீட்டை எடுக்க வேண்டும். கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, உங்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நீட்டை கொண்டு வந்தது உங்க காங்கிரஸ், வாதாட்ட வக்கீல் நளினி சிதம்பரம் கையெழுத்து போட்டது காந்தி செல்வன் நாமக்கல் சுகாதாரத்துறை அமைச்சர். ஆனா நீங்க நீட்டை எடுக்கணும்ன்றீங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி கொண்டு நீங்க பதில் சொல்லுங்க. விஸ்வநாதன் அவர்களே, உங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர், உங்களுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான திட்டத்தை ஏழை மாணவர்களுக்காக கொடுத்தார், நவோதயா பள்ளிக்கூட திட்டம். இது மொத்தம் இந்தியாவிலே மொத்தம் 600 பள்ளிக்கூடம் இருக்கு. பாண்டிச்சேரியில கூட 4 பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டோம், இன்னும் அந்த நவோதயா பள்ளிக்கூட திட்டத்தை தமிழ்நாட்டுல செயல்படுத்தல. அன்னைக்கு அனிதான்ற அந்த பொண்ணு செந்துரை மாணவி முதல்ல தற்கொலை பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த நீட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல. அந்த நவோதயா பள்ளிக்கூட திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த குக்கிராமத்திலே ஒரு நவோதயா பள்ளிக்கூட திட்டம் வந்திருக்கும். அந்த நீட்டுக்கு எழுதின மாணவி இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் அந்த நவோதயா பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சு ஒரு தரமான கல்வியை படிச்சு நீட்டை எழுதி பாஸ் பண்ணியிருக்கும். அந்த நவோதயா பள்ளிக்கூட திட்டத்தை கொண்டு வராம செயல்படுத்த விடாம பண்ணிட்டு யாருன்னா கூட்டணி தோழமை கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே. கேட்டா அதுல ஹிந்தி இருக்கு, எங்களுக்கு தேவையில்லை. ஆனா இவனுங்க குடும்பம் நடத்துற அத்தனை ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கு. இவன் பேரனுக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும், தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி பேச தெரியும், கனிமொழிக்கு ஹிந்தி பேச தெரியும். ஆனா 7ஆம் மாணவர்கள் ஹிந்தி படிச்சா ஒட்டி இந்த திருட்டு பயிலுகளுக்கு, திராவிட திருட்டு பயிலுகளுக்கு பிடிக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. இப்ப சொல்ற விஸ்வநாதன் அவர்களே, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நவோதயா பள்ளிக்கூட திட்டம் எதற்காக தமிழகத்தில் செயல்படுத்தப்படவில்லை? உண்மையான காரணம் எது? அந்த நவோதயா பள்ளிக்கூட திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஏன் கூட்டணியில இருக்கும் போதே நீங்க ஏன் வற்புறுத்தல? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? இல்ல உங்க தலைவர் ராகுல் காந்தியால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்தது திமுக. அதனால தயவு செய்து இந்த நீட்டுக்காக வாதாடின வக்கீல் நளினி சிதம்பரமே ஏற்கனவே சொல்லியாச்சு, there is no chance to cancel the NEET exam in all over India. அதனால தயவு செய்து உங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஒண்டி தெளிவுபடுத்துங்க. நீட்டை ராகுல் காந்தி இல்லை, அவங்க அப்பா ராஜீவ் காந்தி இல்லை, அவங்க பாட்டி இந்திரா காந்தி இல்லை, அவங்க பாட்டிக்கு பாட்டியே வந்தாலும் சரி இனிமே எடுக்க முடியாது. அது முடிஞ்சு போன விஷயம். சும்மா இந்த திராவிட மாடல் மாதிரி நான் நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட ஷோ காட்டுறத முதல்ல நிறுத்துங்க. அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே ஏழை மாணவர்கள் மேல காங்கிரஸுக்கு விருப்பம் இருந்தால் இப்ப கல்வித்துறை அமைச்சரா தானே நீங்க இருக்கீங்க. சட்டசபையில பேசி முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட சொல்லி நவோதயா பள்ளிக்கூட திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு உண்மையிலே மக்கள் மேல, உங்களுக்கு ஏழை மாணவர் மேல அக்கறை இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். இதை செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். அதே மாதிரி புதிய கல்வி முறை திட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது அனைவருக்கும் சமமான கல்வி, ஒரே மாதிரியான கல்வி, அதை செயல்படுத்த சொல்லி விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்கெல்லாம் உண்மையிலே ஏழை மாணவர்களுக்காக பாடுபடுவதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல கடைசி கால நேரத்துல ஒன்னே ஒன்று இந்த தமிழக மக்களுக்கு நான் சொல்றேன்,
தயவு செய்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சொல்றது எதையும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க சொல்றது எல்லாமே நடக்காத காரியத்தை தான் அவங்க செய்வாங்க. அவங்களுடைய பீரியட்ல இந்த நீட்டுக்காக அவங்க ஆடின நாடகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது முதல்ல எங்களுக்கு சூட்சமும் தெரியும், நாங்கள் அப்பனும் பிள்ளையும். அதுக்கப்புறம் நான் நீட்டை எடுத்துருவேன் நர்ஸ் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றுத்தையும் கைட்ட முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த தற்குறி ஒன்று இருக்குது, விளையாட்டுத்துறை அமைச்சராக உட்காந்து. அதுக்கெல்லாம் எப்படிதான் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னே தெரியல. அந்த தற்குறி ஒரு நாடகம் நடத்தினான், அந்த முட்டா பையன் ஒரு நாடகம் நடத்தினான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கையெழுத்து வாங்கி கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி தமிழ்நாட்டில் நீட்டை நான் எடுக்க போறேன்ட்டு. அந்த முட்டா பாயில ஒன்று நான் கேட்குறேன், நீட் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு நீட்டை எப்படா ஒரு மாநிலத்தில் நீ 50 லட்சம் கையெழுத்து வாங்கி ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டால் எப்படி உனக்கு அப்ரூவல் கொடுத்துருவான் எடுக்கிறது? முதல்ல இதுக்கு பதில சொல்லு நீ. அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே அதிகமாக மெடிக்கல் காலேஜஸ் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா சீட்டையும் உனக்கே அவன் கொடுத்துட்டு அப்புறம் மற்றதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? மற்ற மாநிலம்னு என்ன பண்ணுவான்? வாயில வரல வச்சுட்டு. இதை விட ஒரு முட்டாள்தனமான செயலை எவனும் செய்ய மாட்டான். இப்படியெல்லாம் நாடகம் ஆடினவங்க தான் திராவிட மாடல் அரசு. அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு இன்னொருத்தான் இருக்கான், தயவுசெய்து அவனுங்களெல்லாம் நம்பிடாது. இந்த மாதிரி பல கும்பல் மக்களுக்கு கிடைக்கிற நல்லதை கெடுக்கிறதுக்குன்னே இங்க தமிழ்நாட்டுல பல கும்பல், காசுக்காக போராட்டம் பண்றதுக்குன்னே பல கும்பல் இருக்கு. அதை தமிழக மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி மக்கள் தூண்டி விடுறதையோ இந்த மாதிரி மக்கள் சொல்றதையோ தயவு செய்து தமிழர்கள் ஏத்துக்காம தயவு செய்து நல்லத்துக்கு ஆதரவு தெரிவிங்க. அதே போல கடைசியா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், நீட்டை எவன் நினைச்சாலும் எடுக்க முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்களே தயவு செய்து நீட்டை பத்தி நீங்களும் அவங்க சொல்றாங்களேன்ட்டு தயவு செய்து சொல்லாதீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்க வேணும்னா ஒண்ணு செய்யுங்க, இந்த நீட்டை பத்தின நீட்டு நல்லதா கெட்டதான்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்றத ஒன்று செய்யுங்க. நீட்டு பரீட்சை வரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள், ஏழை மாணவர்கள் எத்தனை பேர் மெடிக்கலுக்கு உள்ள போயிருக்காங்க? நீட்டு வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல்ல ஏழை மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்கன்றத ரெக்கார்டை நீங்க முதல்ல எடுங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நீட்டு நல்லதா கெட்டதான்றது. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.